தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அரசு எங்களுடைய ஆட்சி காலத்தில் உத்தரவிட்ட பொழுது அப்பொழுது அந்த துறையினுடைய அமைச்சராக மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் இருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய ஆட்சியின் சார்பாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பாக மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய அமைச்சரவையில் முடிவு செய்து அதை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை எடுத்துச் சென்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சரிடம் கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். 2 ஆண்டு காலம் மத்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி வந்த பிறகு திரு ரங்கசாமி அவர்களை மிரட்டி பாரதிய ஜனதா கட்சி இந்த துறையை, அதாவது மின்சார விநியோகத்தை புதுச்சேரி மாநிலத்தில் தனியாரிடம் ஒப்படைப்பதற்காக நடவடிக்கை எடுத்து ஒரு அமைச்சர் குஜராத் சென்று குஜராத்திலே அதானியிடம் பேரம் பேசிவிட்டு வந்து அதற்கு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் மின்சாரத்துறையினுடைய தொழிலாளிகளும் போராட்டம் நடத்தி நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் சபாநாயகரும் மின்சாரம் தனியார் மயமாக்கப்படாது என்று உத்தரவாதம் கொடுத்து 2 நாட்களிலே நீதிமன்றத்தில் எங்களுக்கு தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு அந்த ஒப்பந்த புள்ளிக்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டு தில்லுமுள்ளு வேலையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள். 3வது, இப்பொழுது நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற மின் கட்டண உயர்வை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று சொன்ன முதலமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் இப்பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து புதுச்சேரி மாநில மக்கள் வரலாறு காணாத அளவில் பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்ற வகையில் ஒரு யூனிட் மின்சாரம் 300 யூனிட் பயன்படுத்துகிறவர்களுக்கு 6 ரூபாய், 300 யூனிட்டுக்கு மேல் போனால் 8 ரூபாய் என்று பணிச்சுமையை சுமத்துகிறார்கள். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணியின் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடரும். இந்த மின் கட்டணத்தை குறைக்கும் வரை, மின்சாரத்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பை நிறுத்தும் வரை, மின் மீட்டரை நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.